ஹாய் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வெல்கம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ, நீங்க புது ஒரு ஷோரூம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, நம்ம வந்து அதை பத்தி ஒரு எலாபரேட்டா பாத்துருவோம். வருஷத்துல ஷோரூம்ல ஆக்சுவலா மீன் வளர்க்குற எல்லாருக்குமே ஒரு காட்டு பாருங்க, பார்த்தா எப்படி பாருங்க, ஷோரூம் மாதிரி தான் ப்ரோ இருக்கு எல்லாருக்கும். எனக்கு வந்து இங்க ஒரு சோஃபா மாதிரி ஒண்ணு போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் தான் ஷோரூம் வைக்கலாம். இதை போட்டு இங்க மீன் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டோன்னே இதே இடம் இப்ப நிக்கிறேன்ல, இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டே இதை நான் பார்த்தேன். ஆமா, கண்டிப்பா ப்ரோ. உட்காந்து ஆப்வியஸ் வளர்க்குறவன் தானே நானு, அதுக்கப்புறம் தான் செல்லர்ன்றதெல்லாம். ஓகே ப்ரோ, நம்ம அப்படியே சென்ட்ரல்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிருவோம். ப்ரோ, என்ன ப்ரோ எல்லாம் ஒரே பாசியா இருக்கு. இங்க நம்ம டோர் வந்து கிளாஸ் டோரு, வெளியே ஷீட் போடணும். ஆமா, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால இங்க நம்மளுக்கு இந்த இது இருக்கிறதால மீனுங்க நல்லதுல. ஆல்கேஸ் மீனுக்கு பிரச்சனை கிடையாது. ஆமா, நமக்கு வாட்டர்ல இருக்க நைட்ரேட்டை, மீனுக்கு தேவையில்லாத கிருமிய சாப்பிட்டு ஆல்கே இருக்கும். நம்ம வாட்டரை கண்டிஷன் பண்ணோம். பாக்குறதுக்கு கொஞ்சம் இது பேக் பெயின் இஷ்யூ இருக்கிறதுனால குனிஞ்சு கிளீன் பண்ண முடியல. அதனால அப்படியே வச்சிருக்கேன், தண்ணி மட்டும் இறக்கி ஏத்தி. ஓகே ப்ரோ, நம்ம பெரிய தலைவன்ல இருந்து ஆரம்பிப்போம். பயங்கரமா கடிக்கிறான். 5 to 6 inches இருப்பான். ஒரு 1 month கிட்ட இருக்கிறான். அதனால நல்லா செட்டில் ஆயிட்டான். எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் நம்ம கூட பழகிடும். கடிக்கல மாட்டான். அது தெரியும் ப்ரோ. கடிச்சிருவான், முச்சு விட்டுருவான். அது வேற ரத்த கலரையோட தான் நான் போனோம். வேணாம், ஏன்னா 2-3 தான் நான் வாங்கிட்டேன். இதோட மாடரேட்டான ஹம்ப் தான் இப்ப டவுன்ல இருக்கு. இதோட கொஞ்சம் வந்து இவனுக்கு பம்ப் ஆகும். ஆனா வந்து இவனுக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. எது நல்லா இருக்கு, ஹம்போடங்கிறதால இவன் நல்லா இருக்கா. ஆனா ஹம்ப் வந்துச்சுன்னா இவன் கொஞ்சம் இது இவ்வளவு பெரிய ஹம்ப்லாம் வராது. மாடரேட் ஹம்ப் தான், பட் ஃபுல் பொட்டன்ஷியல் கிடையாதா. இதுல இன்னும் கொஞ்சம் ஹம்ப் இதுக்கு வரும். ஆனா இவன் கொஞ்சம் அந்த எல்லோ டோன்லயே வருவான் போலயே. இப்ப கம்ஃபா அப்படின்னு பார்த்தா எது ப்ராப்பரா இருக்குன்னா எது சொல்லுங்க இது ரெண்டுத்துல? எனக்கு வந்து ரெண்டுத்துலயா, ரெண்டுத்துல வந்து எனக்கு இந்த பாடி தான் ப்ரோ. பாடி நல்லா இருக்கு. ஓகே, சோ ப்ராப்பர் கம்ஃபானா இந்த லெஃப்ட்ல இருக்க மீன் தான். ஆமா, நல்ல டைல் ரேப் ஆகி ஆன பாடி, ஹம்ப் டவுன் ஆனதால இவன் ஹம்ப் வைஸ்ல பாத்தீங்கன்னா இவன் நல்லா இருக்கான். எனக்கு வந்து நல்ல மீன். பட் கம்பேர் பண்ணா இவன் தான் வந்து வெறும் மண்டை மட்டும் விஷயம் கிடையாது, உள்ள இருக்கு. ஆனா இல்ல ப்ரோ, பீப்புளை பொறுத்த, அதாவது நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஹெட் தான் ப்ரோ. ஃப்ளோரானாலே ஹெட் இருக்கணும். 600 ரூபாய் என்கிட்ட ஃப்ளோரான் ஹெட்டோட இருக்கு. அது கடைசியா பாப்போம், அந்த 600 ரேஞ்சிலயும் பாப்போம் இருக்கு. இப்ப இது பிரைஸ் எவ்வளவு ப்ரோ? இந்த மூணுத்துமே நம்ம பிரைஸ் எவ்வளவு ப்ரோ நீங்க பண்றீங்க? சிங்கிள் பீஸ் வந்து எவ்வளவு பண்ணுவீங்க? பிரைசிங் வந்து நான் ரேஞ்ச் சொல்லிடுறேன். சரி, ஓகே, ரேஞ்சா சொல்லுங்க. ஓகே, அது கூட பெட்டர் தான். ஓகே, கம்பாஸ் வந்து 1500 2000 இருந்து இருக்கு. ஆனா நல்ல குவாலிட்டியான லைனேஜ்ல இருந்து வேணும், கிரேட்ஸ் வேணும்னா 5000 இருந்து இருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ இதெல்லாம் ஒரு 6-7 கிட்ட 6-7 கொடுக்குறீங்க. ஆமா, ஒரு 4 to 5 inches இருக்கும். ஓகே ப்ரோ. அடுத்தது வந்து இவங்க எல்லாம் ஒரு சைஸ்ல இருக்காங்க, 3 பேரும். அடுத்தது அதோட ஒரு சின்ன சைஸ்ல இருக்க மாதிரி இருக்காங்க, ஆனா தரமா இருக்காங்க. இவங்க 4 சைஸ் எதுவுமே கிடையாது, குவாலிட்டி தான். ஓகே, அது ரைட்டு தான். இவனுங்க எல்லாம் வளர்றப்ப பீஸ்ட் மாதிரி வருவாங்க, பயங்கரமா வருவாங்க. அதாவது நீங்க பீஸ்ட் மாதிரி எப்படி சொல்றீங்க? நல்லா பெருசா ஹைஜாண்டிக்கா வருவாங்க. யூசுவலாவே கம்ஃபாஸ் வீஜால இருந்து உடைச்சு எடுத்துட்டு வருவாங்க. சோ 10 inch கிட்டதான் குறைஞ்சபட்சம் வரும். நம்ம நல்ல இடம் கொடுக்குறோம், நல்ல இது பண்றோம். ஓகே ப்ரோ, நம்ம இவன்ல இருந்து ஒரு கலர்ஃபுல்லா ஆரம்பிப்போம். இவனை ஆரம்பிப்போம். இவனை பத்தி சொல்லுங்க ப்ரோ. சமைக்க போறோமா? சமைக்கலாம் போல ப்ரோ. அவன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இல்ல அவன்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னா எனக்கு வந்து இவன் பயங்கரமா இருக்கான். அதனால எனக்கு இவன்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு நல்ல லைன், நல்ல லைன். ஓகே, ஸ்வானட்னு சொல்லுவாங்க. யூசுவலா வந்து ஹேமர் காக் ரொம்ப பாப்புலர். இந்த ஃப்ரண்ட்ல ஹெட் வரும், கம்ஃபா வளர்க்குறவங்க அது ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இது ஃப்ரண்ட் நோக்கி வரக்கூடிய ஹம்ப், பட் உடம்போட சேர்ந்துருக்கும், தனியா மண்டை தெரியாது. ஆமா, ஆனா இவனோட ரேடியம் மாதிரி இருக்கான் ப்ரோ. அந்த ரெட் கலர் வந்து ஒரு ரேடியம் கலர். லைட் ஆஃப் பண்றேன், அப்பயும் அது மாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. இருக்கே ப்ரோ. ஆக்சுவலா நல்ல கலர் அவன். ஆமா, ஒரு லைட் எடுத்தையும் அவனோட கலர் அந்த தெரியுது, வெள்ள எடுத்து காட்டுது. 85% தான் ஃபேட் ஆயிருக்கு. ஜிபி கம்ஃபாது பாருங்க, போட்டோன்னே வேற லெவல்ல இருக்கான். இங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்து இதை பர்ச்சேஸ் பண்ண வராங்கன்னா அவங்க கண்ணு இவன்கிட்ட தான் இருக்கும். இவனை பார்த்தோன்னே அந்த ஹெட்டும் அந்த ஒரு மாதிரி அந்த பேர்லிங்ஸ் அங்க இருக்கு, நல்லா இருக்கு. 1 2 3 4 தலைவன் வந்து அடுத்தது இவன்ல வருவோம்.
இவன் அடுத்த ஸ்டேஜ்ல இவன் நல்லா இருக்கான். 1 2 3 இவன் நோஸ் போலிங்ஸோட இருப்பான் நமக்கு. ம். நல்லா க்ளோஸ் அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வாய்க்கு மேல நல்லா போலிங்ஸ் இருக்கும். ஆமா பல்லி ஹம்ப் ரொம்ப டிராப் ஆயிருக்கு. நல்ல ஹம்ப் பக்கத்துல இருக்க ஃபிஷ் அளவுக்கு எனக்கு இருந்தது. டிராப் ஆயிடுச்சு. கிளைமேட் கொஞ்சம் சில்லா ஆகுறதால என்னால வந்து 72 கம்ஃபாஸ் இருக்கு. அது எதுவுமே பாத்துக்க முடியல. ஒன்னு நீங்க நல்லா பாத்துக்கிட்டா இன்னொன்னு டிராப் ஆயிருக்கு. ரைட், ஓகே ப்ரோ. இவனுங்களுக்கு யாரும் ஃபீட் பண்ணி காட்டுறீங்களா? இவனை எனக்கு ஃபீட் பண்ணி காட்டுங்க. ஏன்னா இவனோட அக்ரெசிவ்னஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். புதுசா ஒரு சீக்ரெட் பெல்லட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ. இது புரோட்டீன் டப்பா. இல்ல நம்ம போறது எல்லாமே புரோட்டீன் தான் போடுங்க. அதனால இது புது பெல்லட்ன்றனால கொஞ்சம் ஸ்லோவா தான் எடுப்பானுங்க. இல்ல ஸ்லோவா எடுக்கிற மாதிரி இல்ல. ஒருத்தன் கண்ணாடியே உடச்சுன்னு வெளில வந்துடும் உங்களுக்கு. ஒரு டைம் ஃபீட் பண்ணேன். இன்னைக்கு மார்னிங் தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபீட் பண்ணேன். இவன் இங்க இருக்குடா, இங்க சாப்பிடுறா. மார்னிங் ஃபீட் பண்ணேன். வரீங்கன்றதால கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கட்டும் ஃபீட் பண்ணாம வச்சிருந்தேன். அதனால இப்படி நல்லா சாப்பிட்டாங்க. இல்ல இவன் வந்து சாப்பிட மாட்டான். பக்கத்துல உடச்சின்னு போய் தான் சாப்பிடுவான். எல்லாம் கீழே விழுந்துருச்சு. நம்ம நகர்ந்த இவனுக்கு இந்த வார்ம்ஸ் எல்லாம் ஏதாவது ஃபீட் பண்றீங்களா ப்ரோ? வார்ம்ஸா? ஆமா, வார்ம்ஸ் போடுறது நல்லது. இப்ப இந்த ஃபிஷ்லாம் எனக்கு ஹம்ப் டிராப்பா இருக்கு. இதுக்கெல்லாம் நல்லா ஹெவியா வார்ம்ஸ் 2 நாள் டைட்டா கொடுத்தேன்னா நல்லா மண்டை பம்ப் ஆயிரும். அவ்வளவு டைட்டா கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. டவுனா இருக்கிறதுனால நான் சொல்றேன். வார்ம்ஸ் ரெகுலரா எல்லாருமே டெய்லி கூட ஃபீட் பண்ணலாம். 50% வயிறு நிரம்புற மாதிரி. ஓகே, அந்த 4 செட்டு பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது இந்த 3 பேரு. இந்த 3 பேர்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க வேண்டியவன் இவன் தான். முதல்ல பிடிச்சிருக்கா? ஆக்சுவலா இது 2வது டைம் நாங்க ஷூட் பண்றோம். முதல் டைம் ஷூட் பண்றப்ப வந்து பிடிச்ச மீன் ஒண்ணு, பிடிக்காத மீன் ஒண்ணு சொல்ல சொன்னேன். பிடிக்காத மீன் இதுதான் சொன்னேன். இவன் தான் பிடிக்காத சொன்னேன். இருந்தாலும் நம்ம பிடிக்காத இவன் தான் ஆரம்பிப்போம். இவனை ஏன் நான் பிடிக்கலன்னு சொன்னா, இவன் ஓகேங்க வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணி டேமேஜ் ஆயிருக்கு. அதனாலதான் ஏங்க இங்க எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் எதுவும் பிடிக்கலன்னு இவர் வந்து சூழ்நிலை தெரியலாம எடுத்து வந்து விட்டுறாரு. அவர் பிடிக்கலன்னு ஒரு மீனை எப்படி ஒருத்தர் பிடிக்கலன்னு சொல்லலாம்? தப்பு தானே ப்ரோ. இது என்ன ஃபுட்டு ப்ரோ? இது சீக்ரெட்டா? பேர் எதை சொல்றீங்க? சீக்ரெட் நினைச்சு ப்ரோ. என்ன ப்ரோ இல்ல, ஆக்சுவலா புதுசா டைப் பண்றேன். நல்லா இல்லாம போயிட போகுதுன்னு தான் நான் சொல்ல மாட்டேன். என்னைய பார்த்து 4 பேர் வாங்குவாங்க. கண்டிப்பா ப்ரோ. இப்ப நானே ஒரு ஃபுட்டை பத்தி ரிவ்யூ போடணும். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வெளியே சொல்லிடலாம். அவ்வளவுதான். நல்லா இருக்கு. இனிஷியலா ஸ்மெல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாருங்க, இந்த புரோட்டீன் ஸ்மெல்லோட சேர்ந்து வர மாதிரி இருக்கு எனக்கு. இதுல உங்களுக்கு புரோட்டீன் ஸ்மெல் வருதா? இதுல வருதா உங்களுக்கு? இல்ல, எனக்கு என்ன புரோட்டீன் சாப்பிடுறீங்க? நான் வந்து மேக்ஸின் நீங்க போடுங்க. ஓகே பா, நாம போட போறோம்பா. என்னது இது? அதுல 250 மீன் அதுக்கு வராது, கீழே வராது, தேடாதீங்க. பாக்குறேன் ஏதாவது வருவா. 250 மீனுக்கு 2 ஃபுட் எடுத்து போடுறீங்க. போடுங்க ப்ரோ, நல்லா பரப்பி விட்டு போடுங்க ப்ரோ. நல்லா பரபரப்பா ஆயிடுச்சுங்க பாருங்க. அதுதான்